போதகரின் அந்தரங்க ஜெபமே ஊழியத்தின் இரகசியம். அன்பான போதகர்களே, பிரசங்கிகளின் இளவரசன் என்று அழைக்கப்படும் சார்லஸ் ஸ்பர்ஜன் ஒரு ஊழியக்காரனின் வெற்றியை அவரது பிரசங்க வரத்தைக் கொண்டு அளவிடவில்லை. மாறாக அவரது முழங்கால்களைக் கொண்டுதான் அளவிட்டார். ஒரு போதகரின் அந்தரங்க ஜெபம் குறித்து ஸ்பர்ஜன் வழங்கிய பொக்கிஷமான ஆலோசனைகளை இன்று நாம் சிந்திப்போம். 1. ஊழியத்தில் ஜெபம் என்பது ஒரு இயந்திர அறை என்று ஸ்பர்ஜன் கூறுகிறார். ஒரு பிரம்மாண்டமான நீராவி கப்பல் கடலில் கம்பீரமாகச் செல்வதற்குக் காரணம் அதன் உள்ளே மறைந்திருக்கும் இயந்திர அறை. ஒரு போதகரின் ஊழியமே அந்த பிரம்மாண்டமான கப்பல் என்றால் அவரது தனிப்பட்ட ஜெபமே அந்த இயந்திர அறை. இயந்திரங்கள் நின்றுவிட்டால் கப்பல் எப்படி நகராதோ அதுபோல ஜெபம் நின்றுவிட்டால் ஊழியத்தில் எந்த மாற்றமும் நிகழாது. மேடையில் நீங்கள் பேசுவதை உலகம் கேட்கிறது, ஆனால் தனிமையில் நீங்கள் பேசுவதை பரலோகம் கேட்கிறது. 2. போதகரே, உமக்காக ஜெபியும் என்று ஸ்பர்ஜன் எச்சரிக்கிறார். மற்றவர்களுக்கு நற்செய்தி எனும் உணவை வழங்கும் ஒரு போதகர் பசியினால் வாடிவிடக்கூடாது. போதகர் முதலில் தமக்காக ஜெபிக்க வேண்டும். தனது பாவங்கள் மன்னிக்கப்படவும் தனது இருதயம் தூய்மையடையவும் அவர் முழங்காலிட வேண்டும். போதகரின் தனிப்பட்ட பக்தி குறைந்து போனால் அது சபையினரின் ஆவிக்குரிய வாழ்வையும் பாதிக்கும் ஒரு தொற்று நோயாக மாறிவிடும். நீங்கள் ஊழியத்திற்காக ஜெபிப்பதை விட உங்களின் ஆவிக்குரிய தகுதிக்காக அதிக நேரம் செலவிடுங்கள் என்கிறார் ஸ்பர்ஜன். 3. பிரசங்கமும் ஜெபமும். பிரசங்க தயாரிப்பை பற்றி ஸ்பர்ஜன் ஒரு ஆழமான கருத்தைச் சொல்கிறார். ஒரு பிரசங்கியின் மேஜையை விட அவரது முழங்கால்களே பிரசங்கத்தை நன்றாக தயாரிக்கும். வேதாகமத்தின் இரகசியங்கள் அறிவினால் திறக்கப்படுவதில்லை, அவை ஜெபத்தினால் மட்டுமே திறக்கப்படுகின்றன. 1 மணி நேரம் பிரசங்கம் செய்ய திட்டமிட்டால் அதற்காக 2 மணி நேரம் தேவனிடம் காத்திருக்க வேண்டும். தேவன் தராத செய்தியை பேசுவது காகிதப் பூக்களை விற்பதற்குச் சமம். அதில் வாசனை இருக்காது, ஜீவனும் இருக்காது. 4. பின்விளைவுகளுக்காக ஜெபித்தல். பிரசங்கம் முடிந்தவுடன் வேலை முடிந்துவிட்டதாக ஸ்பர்ஜன் நினைக்கவில்லை. விதைக்கப்பட்ட விதையை சாத்தான் கொத்திச் செல்லாதபடி பிரசங்கம் முடிந்த பின்பும் ஒரு போதகர் தனிமையில் போராடி ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரே, நான் பேசிய வார்த்தைகள் மக்களின் இதயத்தில் கிரியை செய்யட்டும், எனது பெருமை என்னை அழித்து விடாதபடி என்னை காத்துக்கொள்ளும் என்று கதறுவதே ஒரு உண்மையான ஊழியக்காரனின் அடையாளம். நண்பர்களே, ஸ்பர்ஜன் அடிக்கடி கூறுவார், ஒரு போதகர் தன் முழங்காலில் நின்று எதைச் சாதிக்கிறாரோ அதைவிட அதிகமாக வேறெந்த வழியிலும் சாதிக்க முடியாது. நமது பிரசங்கங்கள் வல்லமையுள்ளதாக மாற வேண்டுமானால் நமது அறைவீட்டு ஜெபங்கள் உயிர்ப்பிக்கப்பட வேண்டும். வாருங்கள், வார்த்தைகளினால் அல்ல, நமது கண்ணீரினால் ஊழியத்தைக் கட்டுவோம்.